நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ஆடி மாதம். ஆடி மாதம் இந்த பிறக்கின்றது எப்படி இருக்கும் என்று நாம் காண உள்ளோம். ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்று நம் குலதெய்வத்தை வணங்குவதும் மூதாதையர்களை வணங்குவதும் மிக மிக நன்று. இப்போது என்னன்னு கேட்டால் உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. உத்தராயணம் முடிஞ்சு தட்சிணாயனம் ஆரம்பமாகிறது. இந்த காலத்திலே நம் மூதாதையர்களும் நம் பித்திருக்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அவர்கள் இந்த பூலோகத்துக்கு ஆடி ஆவணி புரட்டாசி இதுவரை அவர்கள் ஆத்மா இங்கு வருவதாக நம்பப்படுகிறது. இதை ஆடி அமாவாசை, ஆவணி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை இந்த 3 அமாவாசையும் ஒன்று சேர்வது இந்த தட்சிணாயன காலத்தில் மிக சிறப்பு. அதாவது நம்ம குடும்பத்தில் சொல்கிறாங்க இல்லையா, பித்ரு சாபம் இருக்குது, மூதாதையர் சாபம் இருக்குது, மூதாதையர் ஆத்மாலாம் அவங்க ஆத்மா சாந்தி அடையலை, இதனால் குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய பேர் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும், பணம் நிறைய வருது ஆனால் நிம்மதி இல்லை, திருமணம் கைக்கூடி வரல, புத்திர பேர் இல்லை, ஏதாவது ஒரு பிணினா நோய் இது மாதிரி இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் எங்களுக்கு நிம்மதி இல்லை சார் அப்படின்னாங்களா. இது அனைத்துக்கும் தீர்க்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்திலே அம்மன் வழிபாடு. நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் எல்லா அம்மன் ஆலயத்திலும் திருவிழா சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அம்பாலே வராங்க. அதே போல் இந்த அம்மன் திருவிழா காலத்தில் நம்ம பித்திருக்களை நம்ம குல தெய்வத்தையும், அதாவது பூவாடக்காரின்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம் மூதாதையர்களை நினைக்கின்ற இது காலம். அதில் விசேஷமானது அம்பாள் பிறந்தது உங்களுக்கு தெரியும், ஆடி பூரம் விசேஷம். முருகப்பெருமானுக்கு உகந்தது ஆடி கிருத்திகை, அடுத்தபடியாக ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை. இப்போ விசேஷமே ஆடி அமாவாசை. இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதில் ஆடி அமாவாசை மிக மிக பிரசித்தி பெற்றது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் மூதாதையர்களையும் பித்திருக்களையும் நினைத்து தர்ப்பணம் கொடுக்கறது, அவங்கள நினச்சி வீட்டில் படையல் போடுறது, இது மாதிரி செய்யுது. ஏன்னா பொதுவாகவே எல்லாரும் ஆடி மாதம்னா வீட்டில் கூழ் வாக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அம்பாலே அதை சாப்பிட்ற அந்த கூழை வேப்பிலை போடுவாங்க. அது மருந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அம்பாலே சாப்பிட்டதா நமக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் ஆடி மாதத்தில் முக்கியமான சில விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நதிகள், அதாவது கடல், ராமேஸ்வரம், வேதாரண்யம், கடற்கரை பகுதியில் நம் பித்திருக்களுக்கு அதை தர்ப்பணம் செய்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் நம்ம பித்திருக்களை நினைத்து தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதனால் கர்மாக்கள் தீரும். கர்த்தா உள்ளவரை கர்மா தீராது என்று கூறுவார்கள். அந்த கர்மாவை தீர்ப்பதற்கு இந்த ஆடி அமாவாசையில் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏனென்றால் நம் மூதாதையர்களாக இங்கே வராங்க. அதனால் அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக புரட்டாசி அமாவாசை, அதே போல் ஆவணி அமாவாசை, இது ஆடி அமாவாசை. இன்னும் விசேஷமான பிறகு இருக்குது, அதெல்லாம் பிறகு வரும். இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசையில் குறிப்பாக ஒன்று, இந்த புஷ்பஜாரங்களை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜாதகம் எதுவுமே சொல்லுவோம், அவங்க வந்த நேரம் சரியில்லை, ஜோசியர் சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஜோசியர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி இருக்கிறவங்களாம் ஆடி அமாவாசையில் அம்மன் கோயிலில் போய் மாவு விளக்கு ஏற்றணும். பொதுவாக நம்ம ஆடி அமாவாசைக்கு ஆடி கிருத்திக்கு வீட்டில எல்லாம் மாவு விளக்கு ஏற்றணும். இதுக்கு சிறப்பாக அம்மன் ஆலயங்களை போயிட்டு அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி மாவு விளக்கு ஏற்றினா அந்த தோஷங்கள் நீங்கள் எது ருது சாந்தி இது தோஷம் இல்லையா அது. இன்னொன்று, குழந்தைங்களாம் கொடி சுற்றி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சில குழந்தைங்களாம் அதை மாலை போட்டு சொல்லுவாங்க. இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு போயிட்டு அம்பாள் ஆலயத்தில் எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி, இல்லை மாவிளக்கு சாத்திட்டு பிறகு ரோஜாப்பூ மாலையை அம்பாளுக்கு புஷ்ப மாலையை சாத்தினா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பது கண்கூட கண்ட உண்மை. இந்த ஆடி மாதத்திலே ஆடி அமாவாசை மிக மிக சிறப்பு. இந்த ஆடி அமாவாசையை தர்ப்பணம் செய்வதும், பித்திருக்களை நினைக்கிறதும், பித்திருக்களுக்கு தானம் கொடுப்பதும் இது ரொம்ப ரொம்ப விசேஷம். கடற்கரை, ராமேஸ்வரம், வேதாரண்யம் இதுபோல் நீர்நிலைகள் உள்ள இடத்துல போய் சென்று அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதே போல் நான் சொன்னேன்ல, இந்த தோஷம் இருக்கிறவங்க அம்மன் ஆலயம், அம்மன் இருக்குங்களா, எவ்வளோ ஒரு நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கால மேல்மலையனூர், சமயபுரம், மேல்மருவத்தூர், காஞ்சி காமாட்சி, அன்னை காளிகாம்பாள், திருவெட்டூர், திருவேட்கார்மா, எவ்வளோ அம்மாள் இருக்காங்க. அம்மான் ஆலயத்தில் சென்று அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை அல்லது மலர் மாலை சாத்தி மாவிளக்கு ஏற்றினா சர்வ தோஷம் இல்லைங்கும்,
குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு காக்கைக்கு சாதம் வைக்கிறது. நம் மூதாதையர்கள் வந்து அந்த சாதத்தை எடுத்துட்டா நம் பித்ரு சாபங்கள்லாம் நீங்குன்றது ரொம்ப விசேஷம். தை மாதத்தில் தொடங்கி ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயணம், ஆடி மாதத்துலேருந்து அந்த மார்கழி மாதம் வரைக்கும் தசரா. இப்போ தசரா ஆரம்பிக்கிறதால பித்ருக்களை நினைச்சு அவங்க ஆத்மா சாந்தி அடையாளம் வச்சுக்க இந்த ஆடி மாதத்தில் சொன்ன பரிகாரம் செய்யுங்க. கடன் தருது, நோய் தருது, வீட்டில் பிணிகள் இருந்து நிம்மதியில் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த ஆடி அமாவாசை மக மாமருது. ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது. அம்பாலை வேண்டிங்க. அம்பாளுக்கு மாவு விளக்கு ஏற்றி எலுமிச்சை மாலை சாத்தி வேண்டிங்கன்னா அனைத்து தோஷத்தையும் தீக்கு. குறிப்பாக பித்ரு சாப தோஷம் நீங்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முடிந்தவங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது, திதி கொடுக்குறது, அவங்கள நினச்சி தானம் கொடுத்தா ரொம்ப விசேஷம். யூடியூப் நேயர்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி.